ஓகே, இதுல வந்து சொல்லியிருக்கு பிள்ளைங்க, யூசர் நேம் ஷுட் நாட் பி யோர் நேம். இப்ப என்னுடைய பேரா யூசர் நேம் இருந்தா அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணி பாப்பினமே நம்ம டாக்கல். Others will try my own name. So if you are not should your name, they won't find out the password or username. ஓகே, ஸோ அதனால சொல்லியிருக்குது உங்களோட நேமா இருக்காம இருந்தா நல்லா. ஷுட் பி மெமரபிள் டு யூ, எங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு யூசர் நேம் தான் கொடுக்கவும் வேணும். ஷுடன் பி ஈஸிலி கெஸ் பை அதர்ஸ் ஒன் அதர் ஒன் அதர், அதாவது மற்றவங்களால ஈஸிலியா கெஸ் பண்ண முடியாததா இருக்க வேணுமா. ரைட்டா, இது இத மாதிரி தமிழ்ல இருக்குதா உங்களுக்கு? இல்லையா? இல்லை. ஓகே, இது தமிழ்ல சொல்லவா? குயிக்கா எழுதுவீங்களா? பயனர் பெயர் உங்கள் பெயராய் இருக்காது விடல், அல்லது பயனர் பெயரை உங்கள் பெயர் குறிப்பிடாதிருத்தல். பயனர் பெயரில் உங்கள் பெயரினை குறிப்பிடாதிருத்தல் வேண்டும். அடுத்தது இரண்டாவது பாயிண்ட், ஞாபகத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும். ஞாபகத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும். மூன்றாவது, மற்றவர்களினால் கண்டுபிடிக்க முடியாததா இருத்தல் வேண்டும். மற்றவர்களினால் கண்டுபிடிக்க முடியாததா இருத்தல் வேண்டும். மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாததா இருக்க வேண்டும். மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாததாக இருக்க வேண்டும். ஓகே, ரைட், அடுத்ததுக்கு போவோம். And the password, second one, password. தமிழ்ல என்ன இருக்கு? பாஸ்வேர்ட் கடவுச்சொற்கள். கடவுச்சொற்கள். கடவுச்சொற்கள் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் எப்படி இருக்க வேணும்? அதுல உங்களோட பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க பிள்ளைகள். வெவ்வேறு இணையதளங்களுக்கு வெவ்வேறுபட்ட கடவுச்சொற்களை பயன்படுத்துவது நன்று. பயனர் பெயர் கடவுச்சொல் ஆகியவற்றை பயன்படுத்தி இணையதளத்தில் உள்நுழைந்த பின்னர் அதனை விட்டு வெளியேறும் போது கட்டாயமாக லாக் அவுட் செய்ய வேணும். லாக் அவுட் செய்ய வேணும். அதுக்கு பிறகு உங்களது கடவுச்சொல்லை பிறர் அறிந்து கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ள வேணும். ரைட், அதே இதைத்தான் இந்த இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பிள்ளைகள். சரியா? should contain at least 8 characters. 8 characters இருக்க வேணுமா? இதை எழுதுவோமா பிள்ளைகள்? தமிழ் மீடிய பிள்ளைகள் இதை எழுதுவோமா? ரைட், இதையே சொல்றேன் பாருங்க. என்னது? கடவுச்சொல்லில் கட்டாயம் 8 எழுத்துக்கள், இல்லாட்டிக்கு 8 பொருத்தமான கரெக்டர்ஸ் இலக்கங்கள், இல்லாட்டிக்கு இல்ல கரெக்டர்ஸ் சொல்லுவோம். கடவுச்சொல்லில் 8 வரியுருக்கள் காணப்பட வேண்டும். வரியுருக்கள், ரைட், ஓகே. 8 உருக்கள், வரியுருக்கள் பயன்படுத்த வேணும். அடுத்து இரண்டாவது, should contain letters, symbols, numbers to be strong. அதுல இதில் லெட்டர்ஸ் எழுத்துக்கள், குறியீடுகள், இலக்கங்கள் பயன்படுத்தல் வேண்டும். குறியீடுகள், இலக்கங்கள் பயன்படுத்த வேண்டும். ரைட், அதுக்குரிய எக்ஸாம்பிள் போட்டிருக்கு பாருங்க பிள்ளை. சரியானதை மட்டும் பாருங்க. சரியானது எப்படி இருக்கு? பிழையானதையும் எழுதி சரியானதையும் எழுதுங்க பாப்போம். பாஸ்வேர்ட் இப்படித்தான் இருக்க வேணுமா?
ரைட்டா அதுக்காண்டி இந்த மாதிரி தான் கொடுக்கணும் இல்ல ஒரு 8 இது வரலாம் அதுல வந்து எழுத்து இருக்க வேணும் கரெக்டர்ஸ் இருக்கணும் தான் கரெக்டர்ஸ் இது நம்பர்ஸ் suitable for a password. That this is for the example. மிஸ் Not suitable password and suitable password. அழியுங்க. Yes. I finish all the books. Finished, miss. Miss. Right, okay. Sorry, bro. Okay, Miss. okay. Yes. Miss, suitable password இருக்குல்ல? என்னங்கல? Suitable password இருக்குல்ல? ஓ. தொடர்ந்து கதை அது suitable passwordல 7 வரை இருக்கலாம்னு இருக்குது. 1 2 3 4 5 6 7 7 கரெக்டர்ஸ் என்ன இருக்கு இதுல வந்து 8 கரெக்டர்ஸுக்கு குறையாம இருக்க வேணும் பிள்ளைகள் அதுல வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது சிம்பல் உண்டு நம்பர் உண்டு லெட்டர் உண்டு இருந்தா நிலைமை இதுல 7 இருக்கேன் அதுல இன்னொன்று சேர்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள் இன்னொன்று சேர்த்துக்கொள்ளுங்க ஸ்லாஷ் dot எல்லாம் நாங்க ஸ்லாஷ் dot எல்லாம் சேர்க்க முடியாது ஆனா ரைட் ஓகே அப்ப நாங்க மீதிய பிள்ளைகள் அடுத்த கிளாஸ்ல நாங்க கண்டினியூ பண்ணிட்டு ஒர்க் புக் அடுத்த கிளாஸ்ல பாப்போமா அடுத்த கிளாஸ்ல we will start the work book okay okay children thank you so much good night god bless you all Thank you, teacher. Bye, teacher. Teacher, bye, miss. bye bye Thank you, miss. Bye. Bye, miss. Good night, miss. good night